அடுத்தது நம்முடைய அண்ணன் மாவீரன் குரு அவர்கள் இங்கே கருத்துரை சொல்வார்கள். மயிலாப்பூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பாராட்டு விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட செயலாளர் ஜமுனா கேசவன் அவர்களே, வரவேற்பை சொல்லியிருக்கின்ற மாவட்ட தலைவர் சிவகுமார் அவர்களே, பாராட்டு பெறுவதற்கும் இங்கு சிறப்புரை ஆற்றவும் வருகின்றுள்ள தமிழினத்தின் போராளி மருத்துரையா அவர்களே, இளம் போராளி இளைஞர்களின் எழுச்சி நாயகர் தருமபுரியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, கட்சியின் தலைவர் JKM அவர்களே, மாநில துணை பொதுச் செயலாளர், எந்த நேரம் சென்னையில் கூட்டம் நடத்த வேண்டுமென்றாலும் நடத்தி கொண்டே இருக்கும் மக்கள் தொண்டர் AK மூர்த்தி அவர்களே, ஜெயராமன் அவர்களே, தயாளன் அவர்களே, மகளிர் சங்கத்தை சார்ந்தவர்களே மற்றும் வருகை தந்துள்ள பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாராட்டு விழா பொதுக்கூட்டம், இது என்ன பாராட்டு? ஐயாவுக்கு பாராட்டு செய்ய நடத்தணும்னா அது நிறைய விஷயங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். இன்னைக்கு சாராய கடை மூடப்பட்டிருக்கு. 80லிருந்து ஐயா செய்த சாதனைகளுக்கு பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் தினம் தினம் பாராட்டு கூட்டம் தான். கச்சைத்தீவை மீட்பதற்கு போராடியவர், காவேரி உரிமையை மீட்பதற்கு போராடியவர், முல்லை பெரியாருக்கு போராடியவர், பாலாருக்கு போராடியவர், கர்நாடக தமிழன் பாதிக்கப்பட்ட போது போராடியவர், ஈழத்தமிழனை வாய் திறந்து பேசினால் 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என்று சொன்ன பொழுது ஈழத்தமிழனை ஆதரித்து நான் பேசுவேன், எனக்கு பின்னால் என் பிள்ளை பேசுவான், என் பிள்ளைக்கு பின்னால் என் பேரன் பேசுவான் என்று சொன்ன ஒரே தலைவர் தமிழகத்தில் ஐயா அவர்கள். 7 ஆண்டுகள் என்றாலும் 70 ஆண்டுகள் சிறைக்கு சென்றாலும் பேசுவேன் என்று சொன்னார்கள். இப்படி எத்தனை போராட்டங்கள், இதற்கு எல்லாவற்றிலும் பாராட்ட வேண்டும். ஆக நாம் மன திருப்திக்கு பாராட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஐயாவின் மனசு திருப்தி அடையவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு போராளி. 50 ஆண்டு காலம் தமிழகத்தில் திராவிட கட்சியால் ஏற்பட்ட சீரழிவை போராடுவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலம் போராட வேண்டும் என்று தெரியவில்லை. போராடாமல் ஒரே கையெழுத்தில் மாற்றிவிடலாம். அதைதான் நமது சென்னையா அவர்கள் சொன்னார்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள், மாற்றம் முன்னேற்றம். மக்கள் கேட்கவில்லை. நமது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வாக்களித்து அவரை முதலமைச்சராக ஆக்கியிருந்தால் ஒரே கையெழுத்து தமிழகத்தை மாற்றிருக்கலாம். ஆனால் ஆண்ட திராவிட கட்சிகள் இன்றைக்கு தமிழகத்தை சீரழித்திருக்கிறார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி அது ஒரு கட்சியா? அது ஒரு அமைச்சரவையா? அந்த முதலமைச்சர் யார்? இதற்கு முன்பு எங்கு இருந்தார்? இதில் 2 பேர் சண்டை போடுகிறார்கள். இதில் யார் யோக்கியன் என்று. இருவனும் அயோக்கியன். இதைவிட வெட்கக்கேடு கேவலம் இந்த 2 அயோக்கியர்களை பற்றி தினம் தினம் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் இப்ப கூட போறாங்களா, சந்திக்க போறாங்களான்னு தினைக்கும் வேலையில்லாமல் காட்டிக் கொண்டிருக்கிறார்களே. இது ஒரு பத்திரிகையா? இது ஒரு தொலைக்காட்சியா? எண்ணி பார்க்கணும். நம்மை பற்றி ஒரு தொலைக்காட்சி சொன்னார்கள் ஒரு 10 தினங்களுக்கு முன்பு, எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தலாமா என்று. தெளிவாக பத்திரிகைகளும் புரிந்து கொள்ள வேண்டும், நமது பாட்டாளி சொந்தங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயாவிடமிருந்து என்னை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் மரணம் ஒன்றுதான் என்னை பிரிக்கும். வேறு எதுவாலும் என்னை பிரிக்க முடியாது ஐயாவிடம். இப்படியெல்லாம் ஒரு ஆசை. ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் சொன்னால், இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர்
ஆத்து தண்ணி ஆவியாக போயிடும்னு தர்மாகுலரை போட்டார். இந்த முட்டாள்களுக்கு என்ன சொல்வது? என் முன்னேறுக்கு என் பாட்டனுக்கு இருந்த அறிவு கூட இல்லை. கிராம